நாசபாசாவை கொள்ளேனோ நரகளை கழிக்கும் சிங்கம் ஐந்து வீரத்தில் பங்கம் சூழலை எடுத்தின் பங்கம் சூரவேர சூரராஜன் வந்தே நரகளோ கோமே வாழும் லூசியானே நாசபாசாவை கொண்டேனோ வாயிலை ஜனங்களைத்தானே உன்னுடைய கெடுப்பேனே கடவுள்களை பிடிவேனே பாவசால மோகம் மூரம் ஓட்டி இப்போதே நான் ஒரு நாட்டு சன்னியாசி என்று இந்த ரோம நாட்டில் பொது வேதத்தை ஒன்று செய்கிறார். இப்போதே நான் சென்று நான் இருக்கும் நர உலகத்திற்கு தீ வைத்து அமிழ்த்தேன். கூட்டங்களே, இதோ இயேசுநாதர் பாடுபட்ட திருச்சிலுவை. ஓடுங்கள் ஓடுங்கள், நரகை தேடுங்கள் தேடுங்கள். தொழுகும் ராஜன அம்மேரி ராணி சென்னையின் மகிழ்வரம் தலைக்கவே இந்தியாவின் துன்பத்திற்கு வந்த தேவதாசராம். அண்டர்கள் தொழுகும் ராஜன அம்மேரி ராணி சென்னையின் மகிழ்வரம். எந்த நாளால் ஓடுமையில் அந்த நாளில் ஏதையா, எந்த நாளால் ஓடுமையில் அந்த நாளில் ஏதையா. வேகமே போகவே மோட்டார் சைக்கிள் வந்தார் வந்ததுங்க நாளையா. அண்டர்கள் தொழுகும் ராஜன அம்மேரி ராணி சென்னையின் மகிழ்வரம். தந்திரமாய் போவதற்கு தந்தி கட்டவாருமே, தந்திரமாய் போவதற்கு தந்தி கட்டவாருமே. சாக்கியமே சுந்தரத்தின் பாடசாலை எங்கிருந்த பாக்கியமே. தந்திரமாய் போவதற்கு தந்தைகள் தவாலுமே சாக்கியமே சுந்திரம் பாடசாலை எங்கிருந்து சொல்வாங்க. அண்டர்கள் தொழுகும் அம்மேரி ராணி சென்னையின் மகிழ்வரம். காவலரே, நமது மங்களம் என்னும் ஊரில் புது வேதக்காரர்கள் யாரும் வரக்கூடாது என்றும் வேதம் போதிக்கக்கூடாது என்றும் நம்முடைய அரசர் ரகுராமதேவர் கட்டளை. சன்னியாசிகளை கண்டால் அரசரிடம் உடனே தெரியப்படுத்த வேண்டும். இல்லையே எனது சேனாதிபதி வேலையில் போய் என்னுடைய குமாரப்பிள்ளை என்ற பெயரும் கெட்டுப்போகும். ஜாக்கிரதை. பிரபு, நேற்றைய தினம் கோளையிலும் தத்துவஞ்சேரியிலும் ஒரு அந்நியநாட்டு சன்னியாசி வந்து வேதம் போதித்து அநேக பேர்களை வேதத்தில் சேர்த்துக் கொண்டார் பிரபு. இதை தாங்களிடம் சொல்லவே வந்தேன் பிரபு. அப்படியா செய்தி? நீ சீக்கிரம் சென்று கொலை வீரர்களை அழைத்து வருவாய். சீக்கிரம். அப்படியே பிரபு. தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லால குயிலே சோக்கா தில்லால கைக்கா தில்லால குயிலே காட்டு புலி கண்டால் ஓடிவிடும், கண்டால் ஓடிவிடும். நாட்டில் உள்ள யாவருமே கண்டால் நடுங்குவார்களே, அப்பமா நடுங்குவார்களே. தில்லாலங்கடி 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 தில்லால குயிலே சோக்கா தில்லால குயிலே தில்லால குயிலே. வாரும் வீரர்களே, நம்முடைய நாட்டில் அந்நிய நாட்டு சன்னியாசி ஒருவன் ஏதோ வேதம் போதிக்கிறானா. அவனை தேடி பிடித்து கண்டுபிடித்து என்னிடம் இழுத்து வாருங்கள். அப்படியே செய்யும் ஜனாதிபதியே. சீக்கிரம் சென்று இழுத்து வாருங்கள். தம்பி தங்கமுத்து தேவா, வா போகலாம். தம்பி தங்கமுத்து தேவா, நம்ம குமார பிள்ளை உத்தரவு போட்டிருக்கிறார். அவரை வா போய் பார்ப்போம். அண்ணே அது கூட தேவா, எங்கே அழைக்கிறாய்? தம்பி அந்த சன்னியாசி கூட்டிட்டு வரும்படி நம்ம குமார பிள்ளை உத்தரவு போட்டிருக்கிறார். அதற்காகத்தான் உன்னை அழைத்தேன். தம்பி தங்கமுத்து தேவா, அந்த சன்னியாசி குருவை எப்படி நம்ம அடையாளம் காண்பது? அண்ணே ஆதிமல தேவா,
எனக்கு அடையாளம் நன்றாக தெரியும். அவர் கழுத்திலிருந்து பாதவரம் ஒரே அங்கியும், தலையில் தொப்பியும், இடையிலே சிவப்பு கச்சையும், காலிலே ஊர்ஷம், கையிலே புத்தகமும் ஒரு ஜெபமாலையும் வைத்திருப்பார். அவர் தான்டா. அடே அடே ஐயா குருவே, என்னுடைய சேனாதிபதி உன்னை அழைத்து வர சொன்னால் போகலாம். ஐயா, நீங்கள் யார்? யார் என்னை அழைத்தது? ஐயா, நாங்கள் ரகுராம தேவரின் சேனாதிபதி போர் வீரர்கள் எங்களை அந்த போர் வீரர் நாங்கள் எங்கள் அரசர் அழைத்து வர சொன்னார். சீக்கிரம் செல்வி புறப்படும். ஐயா குருவே, உன்னை எங்கள் சேனாதிபதி அழைத்து வர சொன்னார். வா போகலாம். ஐயா, இவன் யாரடா? நம் கூட வருகிறவன் யாரடா? நீ எந்த ஊர்? உன் பெயர் என்ன? சொல். ஐயா, நான் இந்த சாமியாருடைய சீச பிள்ளை. என் பெயர் ஞானமுத்து பிள்ளை என்று சொல்வார்கள். அவரோடு நானும் கூட வந்தேன். ஓ, குமாரபிள்ளை என்றால் வெள்ளாள ஜாதியா? அப்போ அதனால் வெள்ளாளக்காரனுக்கு உனக்கு என்ன சிநேகிதம்? நீங்கள் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம். அவர் என்னுடைய குரு. அவருடைய உயிரும் என்னுடைய உயிரும் ஒன்றே என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவரோடு நானும் கூட வந்தேன். அடே நீ இல்லை மாறா, அதிலும் இந்தியக்காரன் என்று தப்பித்துக் கொள் என்று சொன்னார். முடியாது, நான் சாவத்தான் வருவேன் என்று சொன்னார். எங்களுக்கு என்ன பண்றது? போகலாம். கூடாது என்று எங்கள் அரசர் ரகுராமதேவர் கட்டளையிட்டது உமக்கு தெரியாதோ? ஜனங்களே, தளபதியாரே, நீதியாய் நடக்க கஷ்டமாய் இருக்கும், தாறுமாறாய் நடக்க இஷ்டமாய் இருக்கும். இது எது நல்லது என்று சொல்லுங்கள். நான் கிறிஸ்து வேதத்தை போதித்தால் உங்களுக்கு என்ன கெடுதல் நேர்ந்தது? சொல்லுங்கள். உன்னை இம்சிக்க எனக்கு சகல அதிகாரம் உண்டு. நீ வேதம் போதிக்கவில்லை என்று சத்தியமாக சொல். உன்னை நான் விட்டு விடுகிறேன். நன்மை தீமை அறியாதவர்களே, கிறிஸ்து வேதம் போதிக்கவே நான் வந்தேன். கிறிஸ்து வேதம் போதிப்பதை என் கடமை. கிறிஸ்துவுக்கு அஞ்சுவேன் ஒழிய உமக்கு கீழ்ச்சிற்றேன் வந்த மாட்டேன். குருவே, தலைவர் தளபதியாரே, இவனும் அந்த குருவை சேர்ந்தவன் தான். விசாரியுங்கள். யாரடா நீ? என்ன வந்தது? சேனாதிபதி, என் ஊர் கோவைப்பட்டினம். என் பெயர் ஞானமுத்து பிள்ளை. இவரோடு நானும் வேதம்தான் போதிக்கின்றேன். அடே, அப்ப நீ வெள்ளாள ஜாதியா? நானும் பிள்ளைமார் தான்டா. இருவரும் ஒரே ஜாதிதான். பாவமுடா நீ உன் ஊருக்கு தப்பித்து ஓடிவிடு. இல்லையே அரசன் உத்தரவு பிரகாரம் உன்னையும் இம்சிப்பேனடா. ஜாக்கிரதை. உங்கள் உருக்களுக்கும் மிரட்டலுக்கும் நான் பயப்பட மாட்டேன். அவரோடு கூட நானும் உயிரை விட்டால் விடுவேனே தவிர போக மாட்டேன். இவனை பிடித்து சிறைச்சாலையில் போடுங்கள். இந்த சன்னியாசியை பிடித்து அவன் கால்கள் இரண்டையும் கட்டி கிணற்றில் தலையிலாக தோன்ற விடுங்கள். இது உத்தரவு. அப்படியே செய்யணும் ஜனாதிபதியே.
வேதக்கார சந்நியாசி இங்கு ஏன் வந்தாய் தோசி வீணாய் வீழ்ந்தே மடிவா வேதக்கார சந்நியாசி இங்கு ஏன் வந்தாய் தோசி வீணாய் கிணற்றில் வீழ்ந்தே மடிவா எங்கள் சேனாதிபதி சொன்ன திட்டம் கிணற்றில் திட்டம் பாலங்கள் சட்டம் வேதக்கார சந்நியாசி இங்கு என் வந்தாய் தோசி வீணாய் கிணற்றில் வீழ்ந்தே மடிவா வீணாய் கிணற்றில் வீழ்ந்தே மடிவா அண்ணாள் சுவை மறிப்பாளா நின்னாருதலின் மூலா அண்ணாள் சுவை மறிப்பாளா என்ன உண்ணா எப்பாவ ஏது செய்வேன் தெற்றோக அண்ணாள் சுவை ஆறுதலின் மூலா அண்ணாள் சுவை என் திவ்ய ரட்சகரான சேசுவே இந்த ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்றும் சுவாமி. அடே அண்ணே, என்னடா ஆச்சரியமா இருக்கிறது. 6 மணி நேரம் கிணற்றில் தலகலதா தொங்க விட்டு அவன் உயிரோடு சாமியை ஏந்து கொண்டிருக்கிறான். வாடா, இதை தளபதியாரிடம் போய் சொல்வோம். வீரர்களே, அந்த சன்னியாசி கிணற்றில் 6 மணி நேரம் போட்டும் இன்னும் சந்தோஷமாய் சாமியை தியானித்துக் கொண்டிருக்கிறான். சேனாதிபதியே, அப்படியே சமாச்சாரம் இருக்கட்டும். அப்படியானால் அந்த சன்னியாசினுடைய கை கால்களை கட்டி அந்த சுடுவாரையில் போடுங்கள். அப்படியே செய்யணும் சேனாதிபதியே. ஐயா குருவே, நீ வேதம் போதிப்பதில்லை என்று சத்தியமாக சொன்னால் உன்னை விட்டு விடுகிறோம். இல்லையே உன் கைகாலை கட்டி சுடுவாரையில் போட போகிறோம். ஐயா, என்னுடைய வேலையை நான் பார்க்கிறேன், உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்களே. என்னை ஒன்றும் கேட்க வேண்டாம். பிரியத்தினாலே பூரண மரியே
என்ன ஒண்ணாது என்பரங்காடு பட்டது எம்ப பட்டது இப்போது. என் திவ்ய ரட்சகரான சேசுவே, இந்த ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்றும் சுவாமி. திவ்ய ரட்சகரான சேசுவே, இந்த தருணத்தில் என்னை காப்பாற்ற வாரும் சாமி. அடே என்னடானே இவன் சந்தோஷமாய் இன்னும் சிரித்து கொண்டே இருக்கிறான். வா, நம்ம அரசிடம் போய் சொல்லுவோம். ஐயா தளபதியாரே, இந்த சன்னியாசியை சுடுவாரையில் கட்டி போட்டும் இவன் சாகவில்லை, பாருங்கள். அப்படியானால் இந்த குருவை நமது ராமநாதபுரம் அரசன் ரகுராமத்தாவிடம் கொண்டு போங்கள். சிறையில் இருக்கும் நாடமுத்து பிள்ளை என்பவனையும் அழைத்து செல்லுங்கள். நான் பின்னால் வருகிறேன், அழைத்து செல்லுங்கள். அப்படியே செய்யணும் ஜனாதிபதியே. பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே,
இச்சபையில் வீற்றிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ராம்நாத் அரசர் ரகுராம தேவரின் இளவரச வணக்கங்கள் பல. அரசே வணக்கம். வாருங்கள் அமைச்சரே, வாருங்கள், அந்த ஆசனத்தில் அமருங்கள். இங்கு வந்த விஷயம் என்ன? அரசே, அந்நிய நாட்டு குரு சத்திய வேத குரு அந்நிய நாட்டு அரசு நம்முடைய தென்னாடு முழுவதும் வேதம் போதித்து வந்தான். அவனை தேடி பிடித்து கண்டுபிடித்து அடித்து இழுத்து வந்தோம். குமாரப்பிள்ளை, உன்னை அதிகமாய் மெச்சினேன். அந்த சன்னியாசியையும் அந்த குருவையும் இழுத்து கொண்டு வாருங்கள். இதோ அரசே. அரசே, இந்த குருவோடு சேர்ந்தவன் தான் இந்த இந்தியா பயணம். குருவே, நீ உங்களுடைய தேசத்தில் வேதம் போதித்தல் போதாதோ, ஏன் என்னுடைய தேசத்திலும் குழப்பம் செய்து கொண்டிருக்கிறேன்? அரசே, உலகம் முழுவதும் கடவுள் நிறைந்திருக்கிறார். ஆகையால் எல்லா தேசத்திலும் நான் போதிப்பேன். ஓஹோ, இந்த நாடு எங்களுக்கு சொந்தம் இல்லையா? அரசே, நாடு வேணால் உமக்கு சொந்தமாயிருக்கலாம், ஆனால் ஆத்மா கடவுளுக்கு சொந்தமானது. அரசே, இதை நீ அறிவி. வீரர்களே, அடுத்த பயலையும் பக்கத்தில் கொண்டு வாருங்கள். யாரா நீ? எந்த ஊர்? இங்கு வந்த விஷயம் என்ன? அரசே, நான் கோவைப்பட்டினம் இந்த குருவோடு வேத போதிக்கவே வந்தேன். என்ன செய்கிறேன்? இந்த நாட்டிலேயே பிறந்தவன் எங்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்தால் வீணாக சாக வேண்டாம் பிள்ளை மகனே. உங்கள் உருட்டலுக்கும் மேற்கலுக்கும் நான் பயப்பட மாட்டேன். பாரு வீரர்களே, இந்த ஞானமுத்து பிள்ளை என்பவனை ஒரு கல் தூணில் கட்டி உங்களால் இயன்ற மட்டும் அடியுங்கள், பிறகு வந்து சந்திக்கிறேன். உனக்கு கட்ட வெகுமதி கிடைக்கிறது. பிடிவாதம், உனக்கு இந்த பிடிவாதம் இந்திய தேசத்தில் எங்கள் அரசாங்கத்தில் அவனுடைய கண்வெளி கீழே விழுந்துவிட்டது. அடுத்த இடம் கொண்டு வருவோம். அரசே, இவனை அடித்த அறியால் உன் ஒரு கண்ணு சிதறி போயிட்டு. இதோ அப்படியானால் அந்த சன்னியாசியையும் இழுத்து கொண்டு வாருங்கள். சன்னியாசி, சன்னியாசி, இதோ உன் சிலேயனை பார். அவன் கண் விழி எங்கே? இப்போது என்ன செய்வாய்? கர்வம் கொண்ட அரசனே, இதுதானா உன் அரசு நீதி?
இன்னும் எங்களுடைய எல்லா கண்களை இழந்தாலும் இந்த வேதம் ஒன்றே சத்திய வேதம், உண்மையான வேதம் என்று போதிப்போம். சன்னியாசியே, உன் வேத உண்மை என்றால் இவனுடைய கண்வெளி நன்றாக தெரியும்படி செய்தால் உங்களை இருவரையும் விடுதலை செய்கிறேன். ஓஹோ, அப்படியா? சற்று பொறுங்கள். மரியே வாழ்க, மனுமகனின் கண்ணை இவர் கண்ணை வீழ்த்தினரே, நான் உன்னை வாழ்த்துகிறேன். மரியே வாழ்க, மணமகனின் கண்ணை பாரா, மர்மமாக இவர் கண்ணை வீழ்த்தினரே, நான் உண்மை வாழ்த்துகிறேன். மரியே வாழ்க. கண்ணியர்க்கெல்லாம் கனமிகுந்த சீலி, கண்ணியர்க்கெல்லாம் கனமிகுந்த சீலி, எமை காத்திடுவாய் இவர் நேத்திரம் தனை நீயே, எனக்கதறிடும் குரலை கண்ணோக்கி பாரும் கார்மேல் மாமரியே, நாங்கள் கதறிடும் தாய் மரியே. மரியே வாழ்க. கண்ணியர்க்கெல்லாம் கனமிகுந்த சீலி, நேத்திரம் தனை நீயே, கதறிடும் குரலை கண்ணோக்கி பாரும் கார்மேல் மாமரியே, நாங்கள் கதறும் தாய் மரியே. மரியே வாழ்க. அரசே, அவர் கண்மணி எப்படி வந்திருக்கிறது என்று பார். இதோ பார். என்ன ஆச்சரியம்! என் மனதிலே ஒருவித சஞ்சலம் ஏற்படுகிறது. இவர்களை நம் ராஜ்யத்தை விட்டு வேற எங்கேயாவது அனுப்பிவிட வேண்டும். ஐயா, குருவே, நீங்கள் இருவரும் என் நாட்டில் இல்லாமல் வேறு எங்கேயாவது சென்று விடுங்கள். என் ராம் நாட்டில் மட்டும் வேதம் போதிக்க கூடாது. சென்று விடுங்கள். போங்கள், போங்கள். மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே, ஞானி என்ன அரசன் என்ன யாருமே விலக்கில்லையே. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே, ஜாதி என்ன அரசன் என்ன யாருமே விலக்கில்லையே. ஜானகீரகு ராமனு வனவாசம் போனதும் விதினார், சந்திரமதியும் அரசிலந்து காணியானது விதினார். ஜனகீரகு ராமனும் வனவாசம் போன விதியினால், சந்திரமதியும் அரசிலந்து காரியானது விதியினார். மாநிலத்தில் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. ஆமா, ஐயோ, நான் இந்த வயதுக்கு இப்படிப்பட்ட வியாதிகளை கண்டதே இல்லையே.
என்ன செய்வீர்? ஜயிக்க முடியவில்லையே. நான் இறந்து போனால் என் 5 பெண் ஜாதிகளையும் என்னோடு சுடுகாட்டில் வைத்து சுட்டு விடுவார்களே. இந்த 5 பேரையும் நான் ஏன் கல்யாணம் செய்தேன்? என்னுடைய மனம் தாங்க முடியவில்லையே. பாண்டிய நாட்டிலே என் பத்தவ நான் இழந்தேன். ஒன்றியா இருக்காது உன்னோட உலகத்தேர்வேனோ. நீ செத்தாலும் சேதமில்ல இந்த தேசத்து அநியாயம். உலகத்தை ஏறணுமா உன்னுடைய சாதனமா? உன்னேல குத்தமில்ல, ஊர் மேல குத்தமில்ல. உடகட்ட எற சொன்ன வீட்டில இளவு முழுவாத இருக்கு முளைக்கா. புருஷானு சாகணுமா, பெஞ்சாலி வேகணுமா? இந்த அனாதி பெயர் சீமையில 5 பேரும் ஆகணுமா? இங்கே பவரத எஞ்சாமி ஒங்கரத ஒங்கரத ஒங்கரத. ஆமா காலகரே எஞ்சாமி போக மட்டே போக மட்டே போக மட்டே. ஆசை பண்ண போக மட்டே எம்மதிய போக மட்டே. கண்டலுக எஞ்சாமி பிள்ளை இல்லை எனக்கு இந்த முள்ளு கல்கோட்டை, இந்த முள்ளு கல்கோட்டை இளம்பெருத்த நாடு. எனக்கு இந்த முள்ளு குத்துதுன்னு எனக்கு வாச்சிட்ட ஆச்சா வயிறுல 60 அடி கம்பமே எனக்கு இடத்தை தள்ளி வச்சு. எனக்கு இந்த முள்ளு குத்துறது, இந்த முள்ளு குத்துறது இரத்தாறு பேசுறது எனக்கு ஏற்படுத்த முடியவில்லை. சங்கமுள்ள கல்கோட்டை, சங்கமுள்ள கல்கோட்டை சடம்பெருத்த நன்னாடு. எனக்கு சங்கமுள்ளு குத்துறது, இந்த சங்கமுள்ளு குத்துறது சரத்தாரி ஏறுறது எனக்கு சைக்கமான கூடலையே. ஆடுமோ என்னதிலே தீருமோ என்னோ
ஆறுதாருமோ என்பதிலே தீர்ந்த தீருமோ ஆசை வல்ல பாண்டிய நாடு பகுத்தறிவில்லாத நாடு. புருஷன் இறந்தால் இன்சாதிகளும் உடன் சாக சட்டமா? இது என்ன வழக்கம்? அடி கண்மணிகளே, நீங்கள் அழாதீர்கள். எனக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றிவிட்டது. நான் சொல்கிறபடி நீங்கள் செய்தீர்களானால் நான் விளைத்துக் கொள்வேன். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை செய்கிறோம். பெண்களே, நீங்கள் போய் அந்நிய நாட்டு சன்னியாசியாகிய அருளானந்தரை அழைத்து வந்தால் நான் உடனே பிழைத்துக் கொள்வேன். அவருடைய போதகமும் புத்திசாலித்தனமும் புதுமையான மறையும் மெய்யான வேதமும் புதுமையிலும் அது புதுமை. அந்த புண்ணியவான் எங்கிருந்தாலும் அழைத்து வாருங்கள் கண்மணிகளே. பிரியமுள்ள ஜனங்களே, நமது ஆண்டவர் இயேசு திவ்ய இரட்சகர் நமது கடவுள் இந்த உலகத்தையும் அதில் அடங்கிய சகலத்தையும் படைத்தவர். அவர் இல்லாத இடம் கூட கிடையாது. ஆகையால் அவருக்கு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதுவே நம் கடமை. இதுவே அவர் நமக்கு சொன்ன வாக்கு. சாமி, சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம். நாங்கள் கடியத்தேவருடைய பெஞ்சாதிகள். எங்களுக்கு புருஷனுக்கு கடின வியாதி. இனி பிழைக்க மாட்டார் போல் தெரிகிறது. ஆகையால் தங்களை அழைத்து வர சொன்னார். தயவு கூர்ந்து எங்களை காப்பாற்றும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். அம்மா, உன் கணவன் துஷ்டன் என்றும் கொடிய கோவி என்றும் சொன்னார்களே, அவருக்கு என் பேரில் எப்படி அம்மா நம்பிக்கை வந்தது? இன்று வர எனக்கு நேரம் இல்லையே அம்மா. போதகரே, நாங்கள் இன்றைக்கே வராவிட்டால் அவர் இறந்து போய்விடுவார். நாங்கள் 5 பெண் ஜாதிகளும் அவருடைய உடன்கட்டை ஏறி சுடுவாரில் ஏறி விடுவார்கள். எங்களுக்காக தயவு செய்து வர வேண்டும் ஞான தந்தையே. என்ன, இந்த தடிய தேவனுக்கு 5 பெண் ஜாதிகளா? புருஷன் இறந்தால் மனைவிகள் உடன்கட்டை ஏறணுமா? என்ன ஒரு பைத்தியம் இது! நாளமுத்து பிள்ளை உபதேசியார் அவர்களே, சாமி, இதோ வேத புத்தகம் தருகிறேன். நீர் சென்று தடியத்தேவருடைய வியாதியை குணமாக்கி வருவாயாக. இயேசுவின் ஜெபத்தை ஜெபிப்பாயாக. அவருக்கு உடனே வியாதிகள் குணமாகும். ஆனால் தடியத்தேவரின் 5 மனைவிகளில் ஒரு மனைவி மட்டுமே இருக்க வேண்டும். இதை கண்டிப்பாக சொல்லுவீர்கள். அப்படியே செய்கிறோம் சாமி. இதோ வேத புத்தகம். அம்மா, வாங்க போகலாம். உபதேசியார் வந்திருக்கிறார். சாமியார் வரவில்லை. யார் வந்தாலும் சரிதான். தேவரே, வியாதி குணமாகும். ஆனால்
ஒரு பெண் ஜாதியை வைத்துக் கொண்டு 4 பேர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சாமியின் கட்டளை. அப்படியே செய்கிறேன் ஐயா. உந்தன் பொதுமை செய்நாதா உத்தம சத்தியனேதா உந்தனின் ஜெபத்தை ஓயவித்தே இந்த வியாதி தன்னையும் இல்லாமல் ஓட்டிடுவார். உந்தன் புதுமை செய்நாதா உத்தம சத்திய வேதா உந்தனின் ஜெபத்தை ஓயதில் ஜெபித்தே இந்த வியாதிதனையும் நீயும் இல்லாமல் ஓட்டிடுவார். உந்தன் புதுமை செய்நாதா உத்தம சத்திய வேதா. தடிய தேவரே, எழுந்து, உன் வியாதி குணமாகியது. என்ன ஆச்சரியம், என்ன புதுமை! இந்த வேதத்தை தவிர வேறு என்ன வேண்டும்? என் ஞான தந்தையே, உனக்கே ஸ்தோத்திரம் ஐயா. என் 5 மனைவிகளும் நல்லவர்கள் தான். ஆனால் அந்த மகான் சொன்னபடி மூத்தவள் இருக்கட்டும், மற்ற 4 பேரை அனுப்பிவிடுகிறேன். கடலையம்மா, அடி கடலையம்மா, நான் அறியாமல் செய்த பிழையை மன்னித்து நீங்கள் உங்கள் தகப்பனார் வீட்டுக்கு போக வேண்டும். ஏனென்றால் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த சாமியார் அப்படி கட்டளை அனுப்பியிருக்கிறார். நீங்கள் எல்லோரும் உங்கள் தாயார் வீட்டுக்கு போக வேண்டும். அத்தான், அந்த சன்னியாசி பேச்சை கேட்டு எங்களை வெறுத்து தள்ளினீர் என்றால் எனது மாமனா ராமநாட்டு அரசர் வெங்கராமத்தவரிடம் சொல்லி உன்னையும் அந்த வேதக்காரனையும் பாலிவாயுவேன், தெரியுமா? என்ன எங்கள் காட்டலான ராமநாதபுரத்தை அந்த பெயருடைய பாட்டன் கைப்பற்றி கொண்டான். அந்த நாடு என்னுடைய அல்லவா? உனக்கும் அந்த பயலுக்குமா நான் பயப்படேன்? அது இங்கோடு நீ ஓடி. அத்தான், அந்த சன்னியாசியும் உன்னையும் நான் பழிவாங்காவிடேன். நான் மரண வம்சத்தில் பிறக்கவே இல்லை. இதோ போகிறேன். சிறிய காயம் பெரிய எங்கே பிறந்தவனோ இங்கு வந்தானோ, எங்கே பிறந்தவனோ எங்கு பிறந்தவனோ எந்த குடி கெடுக்க மந்திரமாய் உமகை சத்தானே எங்கே பிறந்தவனோ இங்கு வந்தானோ, எங்கே பிறந்தவனோ தன்யாசி கட்டி கட்டி தனி செய்து விட்டால் தன்காரம் செய்யாவிட்டால் சாதி எங்காலல்ல. எங்கே பிறந்தவனோ இங்கு வந்தானோ, எங்கே பிறந்தவனோ சன்னியாசி பேச்சை கேட்டு சதி செய்து விரட்டி விட்டான், சங்காரம் செய்யாவிட்டான் சாதி எங்கல்ல. எங்கே பிறந்தவனோ இங்கு வந்தானோ, எங்கே பிறந்தவனோ. மருமகளை கடலை அம்மா, ஏன் அழுகிறாய்? அழாமல் சொல்.
என்னை என் கணவர் அடித்து தெருவில் ஓட்டி விட்டாராமா. நீங்கள் என் தாயாரோடு இறக்கவில்லையா? கடலை அம்மா, நீ அழாதே. இப்பொழுதே அந்த சன்னியாசியை கொண்டு வந்து சிரசை கொண்டு விடுகிறேன். நீ அழாமல் அரண்மனைக்கு செல்வாய். வீரர்களே, வீரர்களே, உடனே எங்கிருந்தாலும் அந்த பழைய சன்னியாசியை பிடித்து கொண்டு வாருங்கள். ஜல்தி ஜல்தி. அப்படியே அரசே. அடே சன்னியாசி, உன்னை தேடி தேடி எங்கள் கால்கள் எல்லாம் நோய்கிறது. அண்ணே, இவனுக்கு கைகாலில் விலங்கு மாட்டி இவனை இந்த தேர்காலிலே கட்டி நம்ம கோவந்திர அடிச்சா தானே நிம்மதியா இருக்கும். அப்படியே செய்யா. அடா தம்பி. பிரியமுள்ள ஜனங்களே, நான் சொல்லும் வாக்கியத்தை கவனமாய் கேளுங்கள். ஆதி காலத்திலே மோயிசன் என்ற ஒரு பக்திமான் இருந்தார். அந்த பக்திமானிடத்தில் கடவுள் சொன்ன வாக்கியமாவது, உலகத்தையும் அதில் அடங்கிய சகலத்தையும் படைத்த காரணகர்த்தா நாமே. நம்மை தவிர உங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நமது இயேசுநாதரின் பாடுகளை நினைக்க வேண்டும். அனுதினமும் ஜபிக்க வேண்டும். நம் அன்னை மரியாதை போற்றி துதிக்க வேண்டும். என் காலம் நெருங்கியது. எல்லோரும் அவரவர் வீடு போய் சேருங்கள். ஞானமுத்து பிள்ளை உபதேசியார் அவர்களே, அந்த புஸ்தகத்தை இங்கு கொடுங்கள். சுவாமி, இதோ. ஞானமுத்து பிள்ளை உபதேசியாரே, நாம் இங்கு வேதத்தில் சுமார் 5000 பேரை நம் சத்திய வேதத்தில் சேர்த்துள்ளோம். இனி என்னை விட்டு பிரிந்து நீ சத்திய வேதத்தை போதிப்பாயாக. இதோ ஆசி, நீ சென்று சத்திய வேதத்தை போதிப்பாயாக. இதோ என்னை தேடி வருகிறார்கள். நான் அவர்களை சென்று எதிர்கொண்டு செல்கிறேன். அண்ணே, வேலை பார்த்தியானே? நம்ம சொல்லிட்டே இருக்கான், அவங்க சாட்டு வேலை போதிச்சுட்டே இருக்கான். இவன் இந்த தேர்கால கட்டி அடிப்பான். கட்டியடிப்போமே உன்னை நாங்கள் தேர்காலிலே, கட்டியடிப்போமே உன்னை நாங்கள். நினதை ஞானி என்றார் பொய்மதம் நீங்கதென்றார், நினதை ஞானி என்றார் பொய்மதம் நீங்கதென்றார். கையில் நொச்சத்தை வைத்திருப்பவர் ஐயையை கதிக்காராயினே. கட்டியடிப்போமே உன்னை நாங்கள் தேர்காலிலே, கட்டியடிப்போமே உன்னை நாங்கள். ஆராயின் குருவை கட்டி அடிப்பவன் உங்களால் முடியுமா? இதோ கட்டி அடிக்கிறேன். ஏய், நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் போர் வீரர்கள். ஏய், நாடகப்பன் என்றால் வாடியோடைய கட்டிக்காரன் தெரியுமா? ஏய், நாங்கள் போர் வீரர்கள் என்று உனக்கு தெரியாதோ? போடா, பார்க்கலாம். இறக்க
கல்லார்கள். இதோ கட்டே இருக்கு. சாமி, இனி இங்க இருக்க வேண்டாம், எங்கேயாவது போய்விடலாம். கனகப்பா, அப்படி அல்ல. ஆண்டவர் சித்தம் எதுவோ அப்படியே ஆகட்டும். நீ சென்று நம் கிறிஸ்தவருக்காக வேண்டிக் கொள்வாய். அவர்கள் கடமையை செய்ய சொல்லி கூறிக்கொண்டே இருப்பாய். ஆசி, சென்று வா. வீரர்களே, எழுந்திருங்கள், போகலாம். அண்ணே, யாரோ நம்மள கட்டி அடிச்சாப்ல இருக்குனே. யாரோ ஒருவன் நம்மை அடித்தது போல் இருக்கிறது. இல்லனே இல்லனே, அது எனக்கு கனவு மாதிரியே தோணுது. குருவை, வா, இப்போது அரசனிடம் போவோம்.